இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் பேஸ்மேக்கர் மிகவும் முக்கியமாக நம்ம மூளையில இருக்கக்கூடிய நாம உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையாக நம் உடலில் ஆற்றல் மேம்படுத்தக்கூடிய எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணி நம்மள லைவாவும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயாலஜிக்கல் சிஸ்டம் இதை எல்லாத்தையுமே ஒரு ஹார்மோனியஸ் கனெக்ஷன்ல வைத்து நம்மை ஒரு ஆரோக்கிய நிலையில ஆரோக்கியமாக ஆயுளோடு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ வைப்பதற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் எது நம்ம உடல்ல அப்படின்னா பிரெயின் அப்படின்னு ரொம்ப ஈஸியரா எல்லாருமே சொல்லிடலாம். எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்றது நாளமில்லா சுரப்பிகளை குறிக்கக்கூடியது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கலை சுரந்து இதன் மூலியமாக நம்ம பாடியில ஒரு பயோ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைவா நாம வாழ்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக நம்மளுடைய பாடியில நடக்கக்கூடிய பிசியோலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அடித்தளமாக அமைகிறது. அப்ப இந்த ஹார்மோன்கள் இயங்குவதற்கும் நம்ம பாடியில நடக்கக்கூடிய பிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ்க்கும் நம்மளுடைய growth, நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய ரிப்பேரு, ரெஜுவனேஷன், இது போன்ற பலதரப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்க்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது ஒரு கட்டமைப்பு அடிப்படையாக நாம் வாழ்நாளில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நம்மளுடைய மூளையில இருக்கிறது. ஸோ இந்த வடிவமைக்கப்பட்ட ப்ளூ பிரிண்ட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரெயின் பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரெயினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீஃப்ஸ் நர்வஸ் சிஸ்டத்துல நரம்பு மண்டலத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைமை செயலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் இல்லையா? அப்ப இந்த சீஃப் ஆர்கன் பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சீஃப் ஆர்கன் பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான மற்றொரு முக்கியமான ஒரு ஆர்கன் சிஸ்டம் கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன், மிகவும் முக்கியமான ஒரு ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பேஸ் மேக்கர் ஆஃப் த பிரெயின். அப்ப நம்மளுடைய ஹார்ட், இதயம் நன்றாக செயல்படுவதற்கு ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்ல ஒரு பேஸ் மேக்கர் உண்டு. நம்மளுடைய ரைட் ஆரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது வலது பக்க இருதயத்தின் மேல் அறைகள்ல இருக்கக்கூடியது இந்த எஸ்ஏ நோடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேஸ் மேக்கர். இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி உருவாகி அதன் மூலியமாக நம்முடைய இதயம் துடிக்கிறது. அதே போன்று நாம் உயிர் வாழ்வதற்கு நம்ம மூளையில இருந்து வெளிப்படக்கூடிய முக்கியமான ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் மேக்கர் இருக்கிறது. அந்த பேஸ் மேக்கருக்கு பெயர் தான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஎன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்சிஎன் அப்படின்னா சுப்ரா கயஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 நியூக்ளியஸ் செல்ஸ் இருக்குது. ரெண்டு சின்ன செல்ஸ் தான். நம்மளுடைய மூளையில ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஹைப்போதலாமஸ்ல மிகவும் முக்கியமாக இந்த எஸ்சிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ் மேக்கரானது அமையப்பட்டிருக்கிறது. சரிங்க, இந்த எஸ்சிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்ரா சயஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதைத்தான் பேஸ் மேக்கர் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இந்த பேஸ் மேக்கர்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் மேக்கர் மிகவும் முக்கியமாக நம்ம உடல்ல ஒரு ரித்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது நடக்குது. ரிதம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த தாளத்திற்கு ஏற்ப நடனம் ஆடுவதை போல ஒரு ரிதம், பயாலஜிக்கல் ரிதம் அப்படின்றது நம்மை சுற்றி உருவாகப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி பிரபஞ்சத்தில் இயக்கம் பட்டிருக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் ரிதத்துக்கு ஏற்றவாறு நம் உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆற்றல் தான் எனர்ஜி இல்லையா? இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணி
எந்த மாதிரி வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. இதுதான் பயாலாஜிக்கல் சிஸ்டம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து எப்படி ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஹெல்த், மற்றொன்று வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஹெல்த்தியரா இருந்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க. உங்களுடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு டிசீஸ்ஃபுல் கண்டிஷன்ல நீங்க இருக்கும்போது உங்களால எதையும் அனுபவிக்க முடியாத போது ஒரு பின்னடைவை நீங்க சந்திக்கும் போது அதனால வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறோம். அப்ப இது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியது ஒரு ரிதம். அப்ப நம்முடைய லைஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இட் இஸ் எ ரித்மிசிட்டி, ஒரு ரிதமிக், தாளத்துக்கு ஏற்ப ஒரு நடனம் அப்படின்னு நாம சொல்வதை போல, நம்ம உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த தாளமானது எங்கிருந்து உருவாகியது. அப்ப இந்த தாளம் அப்படின்றது, இந்த தாளத்தில் மாற்றமே கிடையாது. இந்த தாளமானது மூளையில இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கர்னு நாம சொல்லக்கூடிய இந்த SCN அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியிலிருந்து உருவகம் பெறுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூட்சமத்தை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு டிசீஸ்ல இருந்தும் ஈஸியரா உங்களை நீங்க சரி செய்து கொள்ள முடியும். சோ இது ரொம்ப சிம்பிள் தான். அநேக நேரங்கள்ல, அநேக மருத்துவ துறைகள்ல பேசப்படாத ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த SCN தான். பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கரை பற்றி அநேக இடங்கள்ல நம்ம இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டிருப்பதுன்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கும். சோ இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வேலையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க, இதை முறையாக கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களால எப்படிப்பட்ட நோய் நிலைகள்ல இருந்து மீண்டு சகஜ நிலைக்கு உங்களால திரும்ப முடியும். அப்ப இந்த SCNன்றது வந்து நான் என்ன சொன்னேன், மூளையில இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர். இந்த பேஸ் மேக்கர் வந்து ஒரு ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாளத்தை வந்து உற்பத்தி பண்ணுகிறது. இந்த தாளம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை வந்து வழிநடத்தி ஒரு ரித்மிசிட்டியோட கொண்டு போறதுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த தாளத்திற்கு ஏற்ப நம் உடலுக்கு உள்ளே உருவாகக்கூடிய பலதரப்பட்ட வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பயாலாஜிக்கல் சிஸ்டம் கோஆர்டினேஷன், நம்ம உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒருங்கிணைதல், இவை எல்லாம் இந்த தாளத்துக்கு ஏற்ப நடனமாடுவதை போல உடலுக்கு உள்ளே வந்து செயல்புரிகிறது. சோ இது சரியான முறையில செயல்பட்டுச்சு அப்படின்னா அது ஆரோக்கியம். இது தப்பும் தவறுமாக, தாறுமாறாக, இல்லையா, நெறிமுறை இல்லாம, வரைமுறை இல்லாம, நிர்வகிக்கப்படாம தாறுமாறா இயங்கும் போது என்னாகும், நோய் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள போயிடணும். சரிங்க. இப்ப இந்த ரிதம்னு சொன்னேன்ல, இந்த ரிதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா இதை எப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம்னா, போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நம்ம உயிரினங்கள்ல அனைத்து உயிரினங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்றத அதனுடைய உடல் தன்மைக்கு ஏற்ப இவை வந்து இயக்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நம்ம மனித இனத்தில் வந்து இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்றது போட்டோ பீரியாடிசத்தோட கனெக்ட் பண்ணிக்கும். போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா, போட்டோனா லைட், பீரியாடிசம் அப்படின்றது வந்து இடைவெளிகள். அதுல இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த லைட்ல ஏற்படக்கூடிய வெளிப்படுத்துதல் இருக்கக்கூடிய இடைவெளிகள், பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது, மதிய வேளை, இப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த நேரங்கள்ல இந்த ஒளி அளவு, சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒளியின் அளவைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதோ அதற்கு ஏற்றவாறு, அதற்கு ஏற்ப அதை வந்து போட்டோ பீரியாடிசம் சொல்லுவோம். இது உடல்ல வந்து ஒரு சுழற்சியாக வந்து நடைபெறும் போது இதை சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்காடியன் ரிதம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகியிருக்கு. உங்க சர்க்காடியன் ரிதம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகி இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய SCN நாம சொல்லக்கூடிய இந்த சுப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியன்னு சொல்லக்கூடிய இந்த பிரெயின் பேஸ் மேக்கர் நன்றாக இயக்கம் பெறுகிறது. அதற்கு முழுமையான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அதுக்கு வந்து நம்ம வந்து அர்த்தம் செஞ்சுக்கணும். சரிங்க. இப்ப இந்த SCN வந்து இந்த போட்டோ பீரியாடிசத்துக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் மேக்கர். இந்த போட்டோ பீரியாடிசம்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, சூரிய ஒளி, இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். போட்டோ பீரியாடிசம்ன்றத இந்த லைட் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்கள் வந்து ரிசீவ் பண்ணுது. நீங்க கண்ணை திறந்திருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் லைட் வேவ்ஸ் வந்து உள்ள ரிசீவ் ஆகும். கண்ணை திறந்துதான் லைட்டை பார்க்கணும் இல்லை, நீங்க கண்ணை மூடி இருந்தாலும் அந்த வெளிச்சத்திற்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஒளியை வந்து நம்மால உணர முடியும்.
ஸோ இந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி அலைகள் வந்து நம்முடைய கண்கள்ல இருக்கக்கூடிய இந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னர் மோஸ்ட் கோட் அதுல விழுந்து நம்மளுடைய ஆப்டிக் கேஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைக்கு சென்று நரம்புகள் தொகுப்புகளின் மூலியமாக எங்கே சென்றடைகிறது? எஸ்சிஎனை போய் அடைகிறது. எஸ்சிஎன்றது என்னது? சுப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியை போய் அடைகிறது. சுப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியை தான் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கையில இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர். சரிங்களா? இந்த பேஸ் மேக்கர் தான் நாம உயிர் வாழ்வதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கர், இருதயத்துல இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர் நின்றுச்சுன்னா வெளியில இருந்து ஒரு பேஸ் மேக்கரை பொருத்துவாங்க இல்லைங்களா? இதுல பொருத்துவதற்கு முன்பாக அந்த பாதிப்பு வந்து முத்தி போகக்கூடிய நிலையில உயிரிழப்பு ஏற்படும். அதே போன்று நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய இந்த இயற்கையான பேஸ் மேக்கரான இந்த எஸ்சிஎன் வந்து செயல்திறனில் குறையும் போது நமக்கு அனைத்து விதமான வியாதிகளும் ஏற்படுகிறது. இன்னைக்கு சமீப நவீன விஞ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயினுக்கும் பேஸ் மேக்கர் இப்ப வந்துருச்சு. சரிங்களா? இன்னைக்கு இந்த பிரெயின் பேஸ் மேக்கர் வந்து பாதிப்படைந்திருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு இல்லையா? அப்ப நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றாக இருக்கு. வயோதிகர்களுக்கு இந்த எஸ்சிஎன் உடைய குறைபாடு வெளிப்பாடாக எப்படி நோய் நிலைகள்ல காட்டுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சனிசம் இல்லையா? காக்னிட்டிவ் டிசபிலிட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதனோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியது. அப்ப முக்கியமாக இந்த எஸ்சிஎன் வந்து இந்த ரிதம் சர்க்காடியன் ரிதத்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அதை சர்க்குலேட் பண்றதுக்கு அதற்கு அத்தியாவசியமான இன்புட் வந்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லைட் வேவ்ஸ். இதைத்தான் போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காலத்திற்கு ஏற்ப உடலுக்கு உள்ளே செல்லக்கூடிய இந்த ஆற்றல் லைட் எனர்ஜி இல்லையா? நம்ம கண்களின் மூலியமாக ரெட்டினா மூலியமாக மூளைக்கு நேரடியாக சென்று ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய எஸ்சிஎனை தூண்டுகிறது. இப்ப இந்த எஸ்சிஎன் தான் வந்து என்ன பண்ணுது? சர்க்காடியன் ரிதம் அப்படின்ற இந்த சுழற்சியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிர்வகிக்கிறது. இப்ப சர்க்காடியன் ரிதம்னா என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப சர்க்காடியன் ரிதம் அப்படின்றது இந்த லைட் எனர்ஜிக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி. இந்த சர்க்காடியன் ரிதம் தான் வந்து நம்மளுடைய ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்ற ஒன்றை நிர்வகிக்கிறது. ஸ்லீப் வேக் சைக்கிள் என்ன? நீங்க உறங்க போவதும் அதே போன்று காலையில எழுவதும் இந்த சர்க்காடியன் ரிதம் காரணமாகத்தான். அப்ப இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து ப்ராப்பரா ஆபரேட் ஆச்சுன்னா உங்களால உறங்க போக முடியும், கரெக்டா எழுந்திருக்க முடியும். இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா உங்க உடல்ல நடக்கக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் இல்லையா? இந்த மெட்டபாலிசம் நடைபெறுவதும் சர்க்காடியன் ரிதம் மூலியமாக. உங்க உடல்ல நடக்கக்கூடிய பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா? இது நடைபெறுவதும் இந்த சர்க்காடியன் ரிதம் காரணமாகத்தான். அதே போன்று உங்க உடல்ல நடக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ். ஹார்மோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோஸ்டாட்டிக் ஸ்டேட் அப்படின்றதுல இருக்கணும், சமநிலையில இருக்கணும் சரிங்களா? இது தாறுமாறாக போகும்போது அதை வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? மிகவும் முக்கியமாக இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில இந்த டயபெட்டிஸ் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றோம். ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு? இன்சுலினுக்கான அந்த சென்சிட்டிவிட்டி டைம்ல நாம உண்ண தவறியதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்டாக இருக்கக்கூடிய நேரத்துல நாம உணவு அருந்தும் போது அது நேச்சுரலாவே டயபெட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன்ல நம்ம காட்டுறோம். ரத்தத்துல எப்பவுமே உங்களுக்கு அந்த டயத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் அளவு அதிகமா இருக்கும், இன்சுலினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். அப்ப வந்து இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி இன்னைக்கு யங் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற காரணம் என்ன? இந்த எஸ்சிஎன்ல நடக்கக்கூடிய டிஸ்ரப்ஷன், சர்க்காடியன் ரிதத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பு. இந்த பாதிப்பை யார் எடுத்து கொடுத்தது அப்படின்னா தனக்கு தானே வினை செய்து கொண்டது போல நமக்கு நாமே வைத்துக்கொண்ட ஒரு வினை தான் இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து பிரேக் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம். சரிங்களா? இப்ப நான் 2 ஃபங்க்ஷன் சொன்னேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 வந்து இந்த growth உங்க உடல்ல வந்து நடக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு தேவையான இந்த வளர்ச்சிதை மாற்றங்களை எல்லாம் உடல்ல நடைபெறக்கூடியது இந்த சர்க்காடியன் ரிதம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பாடியில நடக்கக்கூடிய இந்த பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா?
அடுத்து 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிகவும் முக்கியமாக ஸ்லீப் வேக் சைக்கிள். உறக்கமும் விழித்தெழுதலும். முக்கியமாக இந்த சர்க்காடியன் ரிதம் மூலியமாகத்தான். 4வதாக பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ். இந்த ஹார்மோன் ஃபங்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். 4வது. 5வதாக பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமாக இந்த இம்யூனாலஜிக்கல் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உடல்ல இருக்கக்கூடிய உடல் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்படி செயல்படுகிறது? இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். எனக்கு உடல் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு காய்ச்சலும், உடல் வேற எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு வந்ததே இல்ல. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்றது ஒரு பக்கம். இந்த உடல் எதிர்ப்பு சக்தி வந்து தாறுமாறாக இயக்கம் பெற்று, அதுவே வந்து ஒரு நோய் நிலைகள உற்பத்தி பண்ணுது இன்னைக்கு நெறைய. கிட்டத்தட்ட பட்டியலிட்டு பார்த்தோம்னா, 127க்கும் மேற்பட்ட ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இன்னைக்கு நெறைய பார்க்கிறோம். இல்லையா? நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தி அணுக்களை வந்து நம்ம உடல் செல்களை தாக்கி, அத வந்து ஒரு நோய் நிலைக்குள் எடுத்து செல்லுது. இதற்கு மிக முக்கிய காரணமும் இந்த சர்க்காடியன் ரிதம் பிரேக். சரிங்களா? அப்ப இந்த போட்டோ பீரியாடிசம் நம்ம சொல்லக்கூடிய இந்த லைட் ரிசப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய பிரெயின் ரிசீவ் பண்ணி, இந்த எஸ்சிஎன்னு சொல்லக்கூடிய பேஸ்மேக்கர், நம்மளுடைய பிரெயின் பேஸ்மேக்கர ஆக்டிவேட் பண்றதுல குறைபாடுகள் ஏற்படும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டோட்டல் பயாலாஜிக்கல் சிஸ்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சிஸ் சரிங்களா? சென்ட்ரல் ஆக்சிஸ் கோஆர்டினேஷன். இத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஹெச்பிடி அதாவது ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி சரிங்களா? ஹைப்போதலாமஸ்ன்றது நம்மளுடைய மூளை. ஹெச்பிஏ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல. ஸோ ஹெச்பிஏ ஆக்சிஸ்ல பாதிப்பு அப்படின்னா ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, அட்ரினல் அட்ரினல் சுரப்பில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. இதன் காரணமாக வரக்கூடிய நோய்கள். சரிங்களா? இன்னைக்கு வரக்கூடிய நிறைய ரீனல் டிசீசஸ் இல்லையா? கிட்னி டிசீசஸ் இல்லையா? பாடியில வந்து இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ், ரிட்டன்ஷன் ஆஃப் சால்ட் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய முறைகேடாக நடக்கக்கூடிய இந்த நிர்வகிக்கக்கூடிய உடல் தன்மை வாட்டர் பேலன்ஸ் சொல்லுவோம். ஆஸ்மாட்டிக் பிரஷர் இது பாதிப்படைகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹெச்பிஏ ஆக்சிஸ்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சரிங்களா? இது ஒரு ஆக்சிஸ். இப்ப அதே மாதிரி ஹெச்பிஜி ஆக்சிஸ் சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, கொனாட் ஆக்சிஸ். கொனாட்ஸ்னா என்ன? இனப்பெருக்க உறுப்புகள். இவை எல்லாமே ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சதுதான். அப்ப ஹைப்போதலாமஸ்ல பாதிப்பு அப்படின்னாலே எதை குறிக்கிறது? அது இம்ப்ராப்பர் ரிசப்ஷன் ஆஃப் த லைட் குவாலிட்டி. நாம ரிசீவ் பண்ண லைட் வந்து போதுமானதாக சரியான நேரத்தில் சரிவிகித அளவில் எடுத்துக்கொள்ளாததன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள். அப்ப இங்க ஹைப்போதலாமஸ்ல பாதிப்பு அப்படின்னா தலைமை சுரப்பியாக இருக்கக்கூடிய இந்த சீஃப் எண்டோகிரைன் ஆர்கன் அப்படின்னு பார்க்கையில இந்த பிட்யூட்டரியில பாதிப்பு. அப்ப இந்த 2 அடிபட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது 2ம் சேர்ந்து நிர்வகிக்க வேண்டிய இந்த கொனாட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ஆண் பெண் இருபாலரின் இனப்பெருக்க உறுப்புகள்ல பாதிப்பு. அதுவே இன்னைக்கு நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்சி இல்லையா? பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாடு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகள் இல்லையா? அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளின் பிரச்சனைகள். அப்ப இன்னைக்கு வரக்கூடிய எண்டோமெட்ரியாசிஸ் இல்லையா? சிஸ்ட், யூட்ரைன் சிஸ்ட், நெபோத்தியன் சிஸ்ட், பாலிசிஸ்டிக் ஓவரி இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஏமெனோரியா மென்சஸே வராம இருக்கிறது இல்லைங்களா? இல்ல அப்படின்னா டிஸ்மெனோரியா பெயின்ஃபுல்லாக வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இல்ல அப்படின்னா மெனோரேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது. இது போன்ற பலதரப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு ஜெனரலா முடிச்சிருவாங்க. ஆனா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிஜி ஆக்சிஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்ரப்ஷன் முக்கிய காரணம். ரைட்டுங்களா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்பிடி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி அண்ட் தைராய்டு ஆக்சிஸ் இது 3 இருக்கக்கூடியது. நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட்ல இந்த தைராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? நமக்கு தேவையான எனர்ஜிய மெட்டபாலிசம் மூலியமாக ஒவ்வொரு செல்கள்ல இருந்து கொடுக்கக்கூடியது இந்த தைராய்டு.
அப்ப இந்த தைராய்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? ஹைப்போதைராய்டா இருக்கும், இல்ல ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கும். 2ம். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். உங்களுடைய எதிர்ப்பு சக்தி சரியாக செயல்படல, இல்ல அளவுக்கு அதிகமாக செயல்படுது, தப்பாக செயல்படுது. இப்ப இதனாலேயும் தைராய்டுல பாதிப்பு வரும். அதத்தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ். அதாவது ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா, கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசம்ல வரக்கூடியது. கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தைரோகுளோபுலின் ஆன்டிபாடிஸினுடைய பிரசன்ஸ்ல டெவலப் ஆகக்கூடியது. ஆன்டி டிபிஓ ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் இருந்தா, அது வந்து ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்றது ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி. ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு சொல்லும். பிட்யூட்டரி வந்து ஒரு உறுப்பு மண்டலத்தை போய் இயக்கும். அந்த முக்கியமான உறுப்பு மண்டலத்துல இயக்கம் பெற முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த ஹெச்பி ஆக்சிஸ்ல நடந்தா அந்த உறுப்பு பாதிச்சிடும். அப்ப பாதிப்படைந்த உறுப்பு காட்டக்கூடிய சிம்டம்ஸ்க்கு நாம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதனால் எந்த பயனுமே கிடையாது. வாழ்நாளுக்கு நீங்க மருந்து மாத்திரைகளோடு பயணிக்க வேண்டும். அப்ப டிசீஸ் ரிவர்சல் எங்கேயாவது இருக்குதா? நீங்க யாராவது சொல்லுங்க, தைராய்டு மாத்திரை நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார், இப்ப நிப்பாட்டிட்டோம், சரியாயிருச்சு எங்களுக்கு தைராய்டு. இல்லையா? டயபெட்டிஸ் எனக்கு இருந்துச்சு, டயபெட்டிஸ்க்கு மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு சரியாயிருச்சு. எனக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு, எனக்கு சோரியாசிஸ் இருந்துச்சு, கம்ப்ளீட்டா போயிருச்சு. எனக்கு வந்து ரிமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு. அதற்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்ப கம்ப்ளீட்டா போயிருச்சு எனக்கு. யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் ஏன்? எவ்வளவுதான் சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆனாலும், எவ்வளவுதான் இந்த சயின்டிபிக் ப்ரொசீஜர்ஸ், மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து டெவலப் ஆனாலும், எவ்வளவுதான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்ல அட்வான்ஸ்டா வந்தாலும், எந்த ஒரு நோய் நிலைகள்ல இருந்து முழுமையான தீர்வை நம்மால் இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. எல்லாமே என்ன? மெயின்டெனன்ஸ். மருந்து மாத்திரைகளோடு பயணித்துக் கொள்ளலாம். இல்லையா? சிம்டம்ஸ மறைத்துக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். ஆனா நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடையாது. இதற்கு காரணம் என்ன? அடிப்படையாக சரி செய்ய வேண்டிய இந்த ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் ரிலேட்டட் ஆர்கன் சிஸ்டம் ஃபெயிலியரை சரி பண்ணாத வரைக்கும் உங்களால இதுக்கு தீர்வை காண முடியாது. சரிங்களா? இது எல்லாமே தெரிந்திருந்த போதும் இதை நாம் இன்னைக்கு வந்து பெரிதாக எடுத்து நாம வந்து அதை மக்கள் மத்தியில் சென்று சேர்ப்பது இல்லை. அது ஒரு முக்கிய காரணம். இதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம கிட்ட கிடையாது. சரி, ஓகே, ஃபைன். இப்ப நான் சொன்னதுல ஸ்லீப் வேக் சைக்கிள் ரெகுலேட் ஆகிறது உங்களுடைய முக்கியமாக இந்த எஸ்சிஎன்னால, அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கர்னால. சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்க பாடியில நடக்கக்கூடிய பிசியலாஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நிலையில வந்து நம் உடலை வந்து வைத்திருப்பது இந்த எஸ்சிஎன். 3வதாக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ் இந்த ஆக்சிஸ் மூலியமாக, ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் மூலியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு மண்டலங்களை இயக்கக்கூடியது, நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் மூலியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்சிஎன், பிரெயின் பேஸ் மேக்கர். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்து growth அண்ட் ரிப்பேர், நம் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செல்கள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பையும் சரி செய்யக்கூடிய இந்த growth அண்ட் ரிப்பேர் மெக்கானிசம், இதையும் வந்து தூண்டக்கூடியது நம்மளுடைய இந்த எஸ்சிஎன் சொல்லக்கூடிய பிரெயின் பேஸ் மேக்கர். 5வதாக பாத்தீங்கன்னா இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன், உடல் எதிர்ப்பு சக்தியை சமநிலையில் வைத்து, இல்லையா, நம்மளை ஆரோக்கிய நிலைகளை பாதுகாப்பது இந்த எஸ்சிஎன் சொல்லக்கூடிய சூப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் என்ற இந்த பிரெயின் பேஸ் மேக்கர். சரி, இது எப்படி இயக்கம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த போட்டோ பீரியாடிசம் நம்ம சொல்லக்கூடிய இந்த லைட் வேவ்ஸ் வந்து நாம் உணர்தல் மூலியமாக, கண்களின் மூலியமாக, ரெட்டினா மூலியமாக, ஆப்டிக் ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய நரம்புகளின் தொகுப்புகளின் மூலியமாக நம்முடைய எஸ்சிஎன் சொல்லக்கூடிய பேஸ்மேக்கராக இருக்கக்கூடிய இந்த சூப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியை சென்றடைகிறது. அப்ப எஸ்சிஎன்றது என்னது? சுமார் ஒரு 10,000 நரம்புகளின் தொகுப்புகளாக இருக்கக்கூடியது எஸ்சிஎன். சரிங்களா? 10,000 நியூரான்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு 2 நியூக்ளியோட இருக்கக்கூடியது தான் இந்த எஸ்சிஎன் சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே. சோ இந்த எஸ்சிஎன் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த எஸ்சிஎன் வந்து எப்போதெல்லாம் அதுக்கு லைட் வேவ்ஸ்னுடைய தூண்டுதல் வருகிறதோ, இந்த லைட் வேவ்ஸை வச்சுக்கிட்டு உடல்ல இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்ற ஒரு தாளத்தை வந்து போடுது. சரிங்களா? உள்ள வந்து ஒரு லைட் வருது, லைட் ரிசப்ஷன் உள்ள கிடைக்குது, கிடைச்ச உடனே அதற்கான ரிதமை வந்து பாடியில செட் பண்ணுது இயக்கிறதுக்காக.
இந்த ரிதத்தை தான் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்காடியன் ரிதத்திற்கு ஏற்பத்தான் உங்களுக்கு பசி எடுக்குது, நீங்க சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சாப்பிட்ட உணவு செரித்து முடித்த பிறகு எலிமினேஷன் வெளியில போகுது, உங்களுக்கான உறக்கம் வருகிறது, விழித்தெழ முடிகிறது, உங்க உடலுக்குள்ள நிறைய பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் சமன் செய்கிறது, உடல் வளர்ச்சி பெறுகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது எதிர்ப்பு சக்தி மூலியமாக நிலை பெறுகிறது அந்த இடத்துல. இது போன்ற எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையும் முழுமையாக நிறைவாக செய்யக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்காடியன் ரிதம். இந்த சர்க்காடியன் ரிதம் பாதிப்பு தான் நம் உடல்ல நோய் நிலைகளில் நம்மை எடுத்து செல்கிறது. சரிங்களா? இது வரைக்கும் தெளிவாக நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து என்ன நடக்குது ஆக்சுவலான்றத பார்ப்போம். இந்த எஸ்சிஎன் ஆக்டிவேட் ஆன உடன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜீன், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜீன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BMAL1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரெயின் மசில் AL1 அப்படின்ற ஒரு ஜீன் இருக்கு. சரிங்களா? ஜீன் அப்படின்ற இந்த ஒரு மரபணுவை தூண்டுகிறது. அப்ப இந்த மரபணு தூண்டப்பெற்றவுடன் இந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு ஜீனோட சேருது. அந்த ஜீனுக்கு பேரு கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். கடிகாரம். கிளாக், CLOCK, கிளாக் ஜீன். BMAL1 ஜீன் கிளாக் ஜீனோட ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது சேர்ந்து. அப்ப கிளாக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிளாக்னா இந்த கிளாக்ல வரக்கூடிய முதல் எழுத்து C எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்காடியனை குறிக்கும். எல்லு அப்படின்றது லோகோமோட்டார். லோகோமோட்டார்னா என்ன? மூவ்மெண்ட். சரிங்களா? அசைவுகளை குறிக்கக்கூடியது. அப்ப சர்க்காடியன், லோகோமோட்டார். ஓ அப்படின்றது என்ன? அவுட்புட். லோகோமோட்டார் அவுட்புட். சி அப்படின்றது திரும்ப சைக்கிள். கே, கிளாக்ல வரக்கூடிய கடைசி லெட்டர் கே கப்பூட் அப்படின்னு சொல்லுவோம். KAPUT, கப்பூட். கப்பூட்னா என்ன அப்படின்னா பிரேக்கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்க்காடியன் லோகோமோட்டார் அப்படின்னா இந்த வெளிச்சம் நம்மளுடைய HP அப்படின்ற ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ்ல பாய்ந்து SCN ஆக்டிவேட் பண்ணதுனால ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆகி ஆக்சிஸ்க்கு போய் ஆர்கன்ஸை தூண்டுவதன் மூலியமாக லோகோமோட்டார்ன்றது என்னது? மூவ்மெண்ட்டை கொண்டு வருகிறது. மூவ்மெண்ட் ஆஃப் பயோ மாலிகூல்ஸ், உடல்ல நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் மூவ்மெண்ட். இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடியது இந்த SCN தான். இப்ப SCN ஆக்டிவேட் ஆயிருச்சு. SCN ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பண்ணுது? அடுத்த நிலையில BMAL1 அப்படின்ற ஜீன் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த BMAL1 ஜீன் ஆக்டிவேட் பண்ணதும் BMAL1 ஜீன் ஒரு காம்ப்ளெக்ஸை போய் கிளாக்கோட ஃபார்ம் பண்ணுது. அப்ப கிளாக்னா சர்க்காடியன் லோகோமோட்டார் அவுட்புட் சைக்கிள் கப்பூட் அப்படின்னு சொன்னேன். இதுதான் பகலையும் இரவையும் உடைத்து என்ன பண்ணுது? பரிமாணம் செய்து பரிமாற்றமாக மாறி நமக்கு உடல்நிலைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஒன்று உடையும் போது மற்றொன்று உருவாகும். மற்றொன்று உருவாகி முடித்த பிறகு அதுவும் உடைந்து மீண்டும் புதியதை உருவாக்கும். ஒன்று உடைஞ்சாதான் இன்னொன்று ஃபார்ம் ஆக முடியும். அப்ப எது உடைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகல் உடைந்தால் இரவு, இரவு உடைந்தால் பகல். ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த இரண்டும் உடையும் போது உடலுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்கள் உடைந்து புதிதாக மாறுகிறது. சரிங்களா? இது முறைகேடாக நடக்கும் போது அதுவே உடல்நிலைகளில் நோயாக தேங்குகிறது அப்படின்றதான் சிம்பிளாக நம்ம பார்த்துக்கணும் இந்த இதுல. சரிங்க. இப்ப நான் சொன்ன இந்த BMAL1 ஜீனும் கிளாக் ஜீனும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னேன். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன உடனே இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றொரு 2 ஜீன் இருக்கு. இந்த 2 ஜீன் பேரு பெர்ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். PER. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். CRY ஜீன். சரிங்களா? இந்த பெர்ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா 3, CRY ஜீன் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஜீன்ஸ் அப்படின்னாலே இந்த ஜீனிக் எக்ஸ்பிரஷன் சொல்லக்கூடிய அதனுடைய வெளிப்பாடுகள் நம்முடைய உடலின் செயல்பாடுகளுக்கு ஒரு புரதத்தின் வடிவத்தில் தான் வெளிப்படும். இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ புரதம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நம்ம உடலுக்கு. அப்ப ஜீன்கள் எல்லாமே
புரதத்தின் மூலியமாகத்தான் நம்முடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு இயக்கவியல் இதை வந்து உருவாக்க முடியும். பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது இஸ் ஜீனிக் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நடக்கிறதுன்றது முக்கியமாக இந்த புரதத்தின் வெளிப்பாடாக இருக்கும். எதுல இருந்து? ஜீன்ல இருந்து. இப்ப இந்த சிஆர்ஒய் ஜீனும் இந்த பிஇஆர் ஜீனும் சேர்ந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதங்களை உடல் இயக்கத்திற்கு தேவையான இந்த புரதங்களை வந்து உருவாகம் செய்கிறது. இந்த புரதங்கள் பூராமே வந்து ரிலீஸ் ஆகி எங்கே போகும் அப்படின்னா உடல்ல உள் உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை சென்றடையும். சைட்டோபிளாசம்ன்றது ஒரு திரவம் மாதிரி இருக்கக்கூடிய செல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திரவ வடிவ பொருள். இப்ப சைட்டோபிளாசத்துக்கு இங்க போயிருச்சு. போதுமான அளவு புரதங்கள் வந்து சைட்டோபிளாசத்துக்குள்ள போயிருச்சு அப்படின்னா இப்ப வந்து பாடி வந்து ஃபங்க்ஷனிங் வந்து ஆப்டிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது ஒரு ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. நாம பார்த்த இந்த இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன், நாம பார்த்த இந்த growth, ரிப்பேரு, நம்மளுடைய ஸ்லீப்பு, நம்மளுடைய வேக்கு, இந்த சைக்கிள், அடுத்து நம்மளுடைய பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், நம்மளுடைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், நம்மளுடைய கேப்பபிலிட்டி, எபிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமமா இருக்கும். அப்ப அவனே ஆரோக்கியமான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது டிஸ்டர்ப் ஆச்சு, டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்ம நோய் நிலைகளுக்குள்ள செல்றோம். ரொம்ப சிம்பிள், ரைட்டுங்களா? இந்த நேரத்துல என்ன நடக்குது? இந்த புரோட்டீன்கள் பூராமே செல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல சென்று மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் வந்து எப்போது அடையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போது முதல் துவங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகல் பொழுது, விடுகின்ற பொழுது. அப்ப அதிகாலை விடியும் பொழுது உங்க உடல்ல வந்து, மனதுல வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹார்மோன், இதை என்ன சொல்லுவோம்? செரட்டோனின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த செரட்டோனின்ற இந்த ஹார்மோன், செரட்டோனினும் ஒரு புரதம் தான், சரிங்களா? இந்த செரட்டோனின் உருவாகும் போது காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலையும், ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையும், ஒரு சந்தோஷமும் இல்லையா இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டும். இப்ப இது டிஸ்டர்ப் ஆயிருக்கு, இது டிஸ்டர்ப்ட் ஆயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு காலையில எழுந்திருப்பதே கஷ்டமாக இருக்கும். சரிங்க, இந்த செரட்டோனின் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு பேரே வந்து என்னது? ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செரட்டோனினோட சேர்ந்து கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு ஹார்மோனும் தேவை. அப்ப கார்டிசோல்னா நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த கார்டிசோல் தான். அப்ப இந்த கார்டிசோல்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப கெடுதியானது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா உண்மையில் இந்த கார்டிசோல் அப்படின்றது நமக்கு அத்தியாவசியமாக நம்ம உடலுக்கும் இயக்கத்திற்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு புரதம் அப்படின்னு சொல்லிச்சுக்கோ நீங்க. அப்ப இந்த கார்டிசோல்ன்ற இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம உடலுக்கு ஏன் அத்தியாவசியம் அப்படின்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்வால்வ்மெண்ட். இந்த இன்வால்வ்மெண்ட்டை ஒரு ஆக்ஷனாக பார்க்கையில அந்த ஆக்ஷன்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்ட்ரெஸ் எல்லாமே கெட்ட ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ன்றதுல ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்னு யூ ஸ்ட்ரெஸ், மற்றொன்று டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஸ்ட்ரெஸ்னா என்ன? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் ஆபீஸ்க்கு போகணும் இல்லையா, நான் பணிகளை செய்யணும் இல்லையா, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலையில நான் வந்து என்னைய அதிகப்படியாக இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு செயல்ல நான் ஈடுபடுத்தி நான் செய்யும் போது எனக்கு களைப்பு ஏற்பட்டாலும் அது என்னுடைய கடமையாக நான் நினைத்து செய்யும் போது அது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், யூ ஸ்ட்ரெஸ். என்னடா இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கே, இவ்வளவு சிரமமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நான் நொந்து போய் நூலாகி இந்த ஒரு பாதிப்பை என்னுடைய மனநிலைக்குள்ள எடுத்து சென்று அதை வந்து செயலாக்கமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில மனதிற்குள்ள ஒரு தாக்கமாக, ஏக்கமாக நான் வைத்திருக்கும் போது இது டிஸ்ட்ரெஸ், சரிங்களா? இந்த டிஸ்ட்ரெஸ் வந்து கார்டிசோலை அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்கறதுக்கு கார்டிசோல் தேவை. காலையில நீங்க முழிச்சு எந்திரிக்கிறதுக்கு கார்டிசோல் தேவை. கார்டிசோல் இல்லைன்னா நீங்க எந்திரிக்க மாட்டீங்க காலையில. அப்ப கார்டிசோல் தான் உங்களை தட்டி எழுப்புகிறது. கார்டிசோல் உங்களை தட்டி எழுப்பும். செரட்டோனின்ற இந்த ஹார்மோன் வந்து உங்க மனநிலையில ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வைத்திருக்கும். நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அதிகாலையில கொடுக்கக்கூடியது. அதான் ஃபீல் குட் ஹார்மோன், சரிங்களா? இது ரெண்டும் காலையில அதிகமாக இருக்கும். இந்த செரட்டோனினும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சொன்ன இந்த புரோட்டீன்ஸ் இது எல்லாமே பகல் பொழுது பூராமே வந்து ஹையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மாலை பொழுது வரும்போது இந்த நேரங்கள்ல பூராமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த வெளிச்சத்தின் அளவீடு மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும் இன்டென்சிட்டியில.
அப்ப பகல் பொழுதுல அதிகமாக இருக்கும் சூரிய ஒளி, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சது உச்சத்துக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கடைசியா அஸ்தமிக்கும். அஸ்தமித்தவுடன் இருள் சூழ்ந்துவிடும். சரிங்களா? இப்ப இருள் சூழக்கூடிய இந்த ஒரு நிலையில நம்மளுடைய அந்த செரட்டோனின்ற ஹார்மோன் வந்து மெலட்டோனின் அப்படின்னு வேற ஒரு உருவகமாக மாறும். சரிங்களா? சோ இத பிரிகர்சார்ன்னு சொல்லுவோம் மெலட்டோனினுக்கு. இப்ப என்ன ஆகுது? மெலட்டோனின் நம்ம உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்தி சாயும் வேளையில. இப்ப பாடி வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகுது. உங்களுக்கு உறக்கம் அப்படின்ற ஒண்ணை கொண்டு வரக்கூடியது இந்த மெலட்டோனின். சரிங்களா? அப்ப இந்த மெலட்டோனின இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மெலட்டோனினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க முக்கியமான வேறு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிம் லைட். சரிங்களா? சோ இருள் சூழ்ந்து விட்டதுன்னா வெளிச்சமும் கம்மியாக இருக்க வேண்டும். வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உறக்கம் வரும். இல்லையா? அப்ப டிம் லைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. டிம் லைட் வந்து உங்களுடைய மெலட்டோனின் செக்ரீஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் இல்லையா? அதிகாலையில நீங்க எழுந்தவுடன் 15ல இருந்து ஒரு 20 நிமிஷம் சன்லைட்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது ஈவினிங் மெலட்டோனின் செக்ரீஷனுக்கு மிக அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைப்படும். சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள். நீங்க எப்படி வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி ஆக்சிஸ், ஆர்கன் ஆக்சிஸ சமன்படுத்தி எந்த நிலையில நீங்க நோய் நிலைகள் இருந்தபோதும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு புரிதலுக்கான ஒரு இதாத்தான் இப்ப இந்த இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. ஃபைன். அப்புறம் டிம் லைட்ல வந்து நீங்க உறங்க போவதற்கு முன்பாக நாம அநேக நேரங்கள்ல பண்றது நல்லா பிரைட் லைட்ல இருப்போம். அது இப்ப எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் வீட்ல. ஸோ ரொம்ப ஹை பிரைட்டா இருக்கும். வெளியில எல்லாம் சுத்திட்டு வந்திருப்பீங்க. எல்லாமே ஹை பீம். இப்போ வர லைட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணையே குருடாக்குற அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெட்லைட்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு. காரு, டூ வீலர் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த லைட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள வாங்கி நம்மளுடைய இந்த எஸ்சிஎன்னு சொல்லக்கூடிய பேஸ் மேக்கரை அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயும் லைட்டை பார்த்துட்டு வீட்டில் நல்லா பிரைட் லைட்டை போட்டு டிவியை பார்த்துட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளூ லைட்டு நம்மளுடைய ஸ்க்ரீன் டைம் நம்ம மொபைலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உறங்க போகும்போது ஹெச்பி ஆக்சிஸ் டோட்டலாக அடி வாங்கிடும். இப்போ டெஃபினட்டா நீங்க உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா இன்னைக்கு நோய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றதுக்காக நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரு சில டெஸ்ட் நீங்களா செல்ஃபா நீங்க பாருங்க. உங்களால நேரத்திற்கு படுத்து நேரத்திற்கு உறங்க சென்று நேரத்திற்கு எழ முடிகிறதா காலையில? சார் ரெகுலரா நான் வந்து நைட்டு 9 மணிக்கு படுக்க போயிடுவேன். ரெகுலரா காலையில 4 மணிக்கு நான் எழுந்திருச்சிருவேன். அப்படின்ற இந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருந்தா நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. 2வது வேலைக்கு நான் சரியாக உணவை நான் எடுத்துக்கொள்வேன். அப்படின்னா ஆரோக்கியமாக நீங்க இருக்கிறீங்க. பசி எடுத்து தான் உணவை நான் உண்கிறேன். கழிவு நீக்கம் நேரத்திற்கு எனக்கு நடக்கிறது உடல்ல. சரிங்களா? என்னுடைய உடல் வளர்ச்சி அப்படின்றது நிறைவாக இருக்கிறது. அதிகமாக இல்ல. சரிங்களா? நடக்க வேண்டிய உடல் வளர்ச்சின்றது கரெக்ட்டாக நடந்து கொண்டிருக்குது. என்னோட உடம்புல வந்து வேற எந்த ஒரு ஹார்மோன் பிரச்சனைகளும் இல்ல. எனக்கு வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் தேவையில்ல. நான் அந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, முக்கியமாக உங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த வைட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிளட் பிரஷர், உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ். அடுத்து பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர். சரிங்களா? இதெல்லாம் வைட்டல்ஸ். உங்க பாடி டெம்பரேச்சர். சரிங்களா? இது எல்லாமே சமநிலையில இருந்தா நீங்க ஆரோக்கியமாக நிச்சயமாக இருக்க முடியும். இந்த ஹெச்பி ஆக்சிஸ் உங்க பாடியில ப்ராப்பரா ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உறுதி செய்து கொள்ளலாம். சரி. ஓகே. இப்ப இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவில். அப்ப பகல்ல முக்கியம் செரட்டோனின். கார்டிசோல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருந்து குறைந்து கொண்டே வரும். சரிங்களா? ஆகவே இந்த சுழற்சிக்கூட ஈடு கொடுக்கக்கூடிய மற்றொரு புரதமாக இந்த பிஇஆர், சிஆர்ஒய் ஜீன்ஸும் வந்து சுரக்கக்கூடிய புரதங்களும் சேர்ந்து நம்முடைய உடல்ல இந்த சர்க்காடியன் ரிதத்தை மெயின்டைன் பண்றது மூலியமாக இது எல்லாமே ஒரு கூட்டுக்கலவையான ஒரு இன்டெகிரிட்டி. ஹார்மோனியல் இன்டகிரேஷன். ஹார்மோன் கிடையாது. ஹார்மோனியஸ் இன்டகிரேஷன். சரிங்களா? சோ இணைந்து இயைந்து இது வந்து செயல்படும் போது
உடல்ல ஒரு ரம்மியமான இயக்க செயல்பாடுகள் நடக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது நம்மிடம் நிலைத்து இருக்கும். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா. சரி. இப்ப இந்த மெலட்டோனின் அப்படின்னு நான் சொன்னக்கூடிய, இப்ப நான் பகல் பொழுதுல இயக்கம் பெறக்கூடிய செரட்டோனின் எவ்வளவு முக்கியம்ன்றத நான் சொன்னேன். உங்க உடல் உழைப்புக்கு, அதே மாதிரி ஈடு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு இந்த செரட்டோனின் ரொம்ப முக்கியம். சர்க்காடியன் ரிதம் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த சிஆர்ஒய், பிஇஆர் புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களால வந்து ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக வேலை செய்ய முடிகிறது இரவு வரைக்கும். இப்ப இரவு பொழுதுல உங்க மெலட்டோனின் வந்துருச்சு. இந்த மெலட்டோனினுக்கு என்ன பங்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மெலட்டோனின நீங்க வந்து உ அழிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மெலட்டோனின்றது இயற்கையாக நம்ம உடல்ல சுரக்கக்கூடியத நாம தான் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மெலட்டோனின் வந்து இதனுடைய ஃபங்ஷன் என்ன? நம்பர் 1 இட் இஸ் அ பொட்டன்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட். பொட்டன்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட் என்ன? நம் உடல்ல உருவாகக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் மோசமான உடல் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அன்ஸ்டேபிள் மாலிகூல்ஸ், முக்கியமாக கேன்சரை உருவாக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை முழுமையாக என்ன பண்ணிடும்? நீக்கம் செய்துவிடும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரிங்களா? So it is a potent high natural antioxidant secreted by our system. இதுக்காக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வெளியில போய் நீங்க வாங்கிக்க போட்டுக்க வேண்டாம் உள்ள, இல்லையா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா இட் இஸ் a potent anti inflammatory மெலட்டோனின். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்ன? உங்க உடலுக்குள்ள ஏற்பட்டு இருக்கக்கூடிய ரணங்கள் அப்படின்றது என்னது? புண்கள், இல்லையா? இன்ஃப்ளமேஷன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? இதை எல்லாத்தையும் இயற்கையாக சமன் செய்யக்கூடியது இந்த மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. எவ்வளவு புண்ணாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்து விடும். சரிங்களா? அப்ப இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க பாடியில உங்களுக்கு இஎஸ்ஆர் பிளட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இஎஸ்ஆர் கூட இருக்கு, சிஆர்பி கூட இருக்கிறது, சி ரியாக்டிவ் புரோட்டீனுடைய அளவீடு கூடுதலாக இருக்கிறது. அப்படின்னா பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது, இல்லையா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா, ஸ்ட்ரோக் வந்துருமா அப்படின்ற பயப்பட தேவையில்லை. மெலட்டோனின் உங்கள்கிட்ட நல்லா இருந்தா இந்த இஎஸ்ஆர், சிஆர்பி எல்லாம் கூடாது. பாடியில இன்ஃப்ளமேஷனே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இட் ரெகுலேட்ஸ் ஹார்மோன் செக்ரீஷன். உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்களும் முழுமையாக சுரந்து அது போதுமான அளவுக்கு உங்க உடல்ல அது செய்ய வேண்டிய வினைகளை முழுமையாக செய்து முடிப்பதற்கு முக்கியமாக இந்த மெலட்டோனின் வந்து தேவை. இதோட மட்டும் கிடையாது. இந்த மெலட்டோனின் வந்து கார்டிசோல் ஹார்மோனை செக்ரீட் பண்றதுக்கும் தேவை. கார்டிசோல் இல்லைன்னா நம்மளால செயல்படவே முடியாது. நான் சொன்ன மாதிரி யூஸ்ட்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக கார்டிசோல் தேவை. ஆனா டிஸ்ட்ரெஸ்ன்ற மன உளைச்சலை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா கார்டிசோல் வந்து இயற்கையாக சுரக்க வேண்டிய அளவை தாண்டி சுரக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா உடல்நிலைகள்ல பாதிப்பை கொண்டு வரும். மிகவும் முக்கியமாக நம்பர் 1 டேமேஜ் அப்படின்றது இந்த எண்டோதீலியல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள்ல உச்சுவரில் இருக்கக்கூடிய இந்த எண்டோதீலியல் செல்ஸ் சொல்லக்கூடிய மிருதுவாக இருக்கக்கூடிய ரத்த நாளங்களின் உச்சுவர்களை முழுமையாக என்ன பண்ணும்? உடைத்து லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணங்களை உண்டு பண்ணி அதன் மூலியமாக அந்த இடத்துல வந்து பிளேக் டெபாசிட் ஆகும், கேப்சுலார் ஸ்பேஸ், அந்த கேப்சுல் ஃபில் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்போலிசம், அது உடையும், ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும், அத்திரோஸ்கிளிரோசிஸ்ன்றதை நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிசீசஸ், இது போன்ற பல நோய்கள் உடல்ல இருக்கக்கூடிய அநேக உறுப்புகள்லையும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப மெலட்டோனின் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை நம்ம உடல்ல செய்யுது இந்த ஹார்மோன்கள் மேனேஜ் பண்றதுல அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து வாங்க, முக்கியமானது தைராய்டு. இந்த தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெலட்டோனின் வந்து நன்றாக சுரந்தால் தைராய்டு இம்பேலன்ஸ் உங்க பாடியில சுரக்கக்கூடிய இந்த லிவோதைராக்சின், நாட் லிவோதைராக்சின், இந்த T4 அப்படின்னு சொல்ற இந்த நேச்சுரல் தைராக்சின் இருக்கு பாத்தீங்களா? இந்த தைராக்சின் ஹார்மோன் சுரத்தல் கம்மியாகாம உங்களுக்கு நிறைவாக சுரந்து, அதோடு மட்டும் கிடையாது, இந்த T4ன்றது இன்ஆக்டிவ் ஃபார்ம். இந்த இன்ஆக்டிவ் ஃபார்மா இருக்கக்கூடிய T4 வந்து ஆக்டிவ் ஃபார்மா இருக்கக்கூடிய T3ஆக கன்வெர்ட் ஆனா தான் உங்களுக்கு பாடியில எனர்ஜியே இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து லிவோதெராக்சின் டேப்லெட்டை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா என் பாடியில வந்து T4 இருக்கும். ஆனா இந்த T4 T3ஆக கன்வெர்ட் ஆகியிருக்குதா? அப்ப இந்த கன்வர்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது தான் இந்த மெலட்டோனின். அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் செயல்படுவதற்கு கூட மிகவும் முக்கியமாக என்ன தேவைப்படுகிறது? இந்த ஹார்மோன்கள், இயற்கையாக நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தேவைப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக அடிப்படையாக நம்பர் 1 பார்த்தோம்னா மெலட்டோனின் தேவைப்படுகிறது.
ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குரோத் ஹார்மோன் உடல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த ஹார்மோன் ரொம்ப அத்தியாவசியம். இன்சுலின் மிகவும் முக்கியமாக இன்னைக்கு டயபிட்டிஸ் இல்லையா? வீட்டுக்கு ஒரு நபர்னாச்சும் கண்டிப்பா வச்சுக்கிறாங்க இன்னைக்கு டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய சொத்து அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் இன்னைக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கை முறைகளை நாம வந்து தவற விட்டதனால் இன்னைக்கு வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு மிகவும் உடல்ல பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இன்னைக்கு டயபிட்டிஸை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கும் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டிக்கும் மிகவும் முக்கியமாக இது வந்து தேவைப்படுகிறது. எது? மெலட்டோனின். சரிங்களா? பாடியில உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாயிருச்சு, இன்சுலின் வந்து வேலை செய்யல அப்படின்னா, இந்த இன்சுலின் தான் நீங்க சாப்பிட்ட மாவுச்சத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுத்து ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த இன்சுலின் குளுக்கோஸை வந்து எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு செல்களுடைய சுவரில் இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டார்னு சொல்லுவோம், இன்சுலின் ரிசெப்டார்ஸ். அது வந்து இதை ரெடியா அக்செப்ட் பண்ணி வாங்கி உள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா வாங்கி உள்ள கொடுத்துருச்சுன்னா சென்சிட்டிவிட்டி. இதை ப்ரமோட் பண்றது இந்த மெலட்டோனின். சரிங்களா? அடுத்து முக்கியமானது இன்னைக்கு நாம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன? இன்ஃபர்டிலிட்டி, இம்பொட்டன்சி இல்லையா? ஸோ எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை சார் இல்லையா? நிறைய இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் சென்டர், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதனால தான் பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெகுலரைஸ் பண்றோம், ஹார்மோனல் பில்ஸை கொடுக்குறோம், ஹார்மோனல் டிஸ்ரப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் ஹார்மோன் பேலன்ஸுக்கான ஒரு முயற்சியை நாம் எடுப்பதில்லை. ரொம்ப சாதாரண சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் இந்த ஹார்மோனல் பேலன்ஸை கொண்டு வர்றது. ஐயா நல்லா தூங்கி எந்திரி, நல்லா தூங்கி எந்திரிக்கிறத நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரி, ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எந்திரி. இதுதான் என் பழக்கம் இல்லைங்களா? இன்னைக்கு 9 மணிக்கு படுத்து காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இடைப்பட்ட நேரத்துல நான் விழிக்க மாட்டேன். இது என்னுடைய ஸ்லீப் வேக் சைக்கிள். காரணம் என்ன? என் மூளையில இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கராக இருக்கக்கூடிய எஸ்சி என்ன நான் முறைப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்துல இருக்கிறதுக்கு அதை செயல்படுத்தணும். ஸோ அந்த ஒரு கட்டாயமான ஒரு கடமை உணர்வு என்னிடம் இருப்பதனால் நான் எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சாலும் எனக்கு அது தேவையில்லை இந்த இடைப்பட்ட நேரத்தில். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்றதுல எந்த ஒரு பின்னடைவும் வராது. இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் எல்லா இம்பேலன்ஸஸும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? உங்க பாடியில ஏற்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தாலும் சரி, யூ கேன் ரிவர்ஸ் இட். ரிவர்ஸ் அப்படின்றத காட்டிலும் ரெமிஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போகலாம். இது திரும்ப வராத அளவுக்கு நீங்க இதை செய்ய முடியும். ரைட்டா? அப்ப மெலட்டோனினை வந்து கம்மி பண்ணக்கூடிய, மெலட்டோனின் அழிக்கக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சில காரணிகள் இருக்கும் பாத்தீங்களா? ஃபேக்டர்ஸ். இது என்ன அப்படின்னா நம்பர் 1 ப்ளூ லைட். ப்ளூ லைட்ன்றது நம்மளுடைய செல்போன். சரிங்களா? இந்த செல்போன்ல இருந்து வரக்கூடியது இந்த ப்ளூ லைட். இந்த ப்ளூ லைட் வந்து என்ன ஆகும்? மெலட்டோனினுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிரும். அப்ப மெலட்டோனின் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது உருவாகி விடும் இல்லைங்களா? அப்ப டோட்டலாவே உங்க பாடி வந்து என்ன ஆயிரும்? ஆக்சிஸ் டிஸ்டர்பன்ஸ்ல போயிடும். ஆக்சிஸ் நான் சொன்னது ஹைபோதலாமஸ் பிட்யூட்டரி ஆர்கன் டிஸ்டர்பன்ஸ். அப்ப நேச்சுரலாவே உங்க பாடி டிசீஸ்க்குள்ள போகத்தான் செய்யும். இது டிசீஸ்ன்னு சொல்றதை விட டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். டிசீஸ்னா ஒரு புறக்காரணி, ஒரு இன்ஃபெக்டிவ் ஒரு பேத்தோஜன் காஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து டிசீஸ்ன்னு சொல்லலாம். இது டிஸார்டர் தான் நம்ம சொல்ல வேண்டும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்பர் 1 ப்ளூ லைட் காரணம். உங்களுடைய செல்போன்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ளூ லைட் முக்கிய காரணம். இதை எப்படி தவிர்க்கலாம் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட மொபைல்லையே அவனே வந்து அதற்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான் இல்லையா? ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்றது இருக்கும். இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா முழுமையாக பாதிப்பை தவிர்க்கலாட்டியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி 50% ஆச்சு பாதிப்பை தவிர்க்க முடியும். அடுத்து 2வது கெஃபைன், காஃபி. நீங்க குடிக்கக்கூடிய காஃபி. சரியா? இந்த காஃபி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். ஸோ காஃபி நாங்கள் குடிக்கிறோமே, இந்த பழக்கத்தை விட்டு எங்களால் எப்படி சார் வெளியில் வர முடியும்னா, காலையில் காஃபி குடிக்கிறீங்க, இது பெரிய தவறு கிடையாது. ஏன்னா பகல் பொழுது செரட்டோனின் இருக்கும், அளவுக்கு அதிகமாக காஃபி குடிக்கிறது இல்லையா? அதே மாதிரி அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் காஃபியை குடிக்கிறது மெலட்டோனின் செக்ரேஷனை தடை செய்யும். சரிங்களா? அப்ப நேச்சுரலாவே உங்களுடைய ஸ்லீப் வேக் சைக்கிள் பாதிப்படையும். அந்த இடத்துல ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா? இந்த பழக்கங்கள் இருந்து இதனால என் உடம்புல என்ன பிரச்சனைகள் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க.
லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல நீங்க போடுங்க, அதற்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டெஃபினட்டா. சரிங்களா? எப்படி இதை ரீசெட் பண்ணலாம் அப்படின்னா அதிகபட்சம் 21 டேஸ். ஸோ இதுக்கு பேரே எஸ்இஎன் ரீசெட்டிங். 21 டேஸ் எஸ்இஎன் ரீசெட்டிங் அப்படின்னா உங்களுடைய இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய பேஸ்மேக்கர், பிரெயின் பேஸ்மேக்கர் ரீசெட்டிங், எஸ்இஎன் ரீசெட்டிங், சர்க்காடியன் ரீசெட்டிங், மெட்டபாலிக் ரீசெட்டிங் இல்லையா? சும்மா அதை விட்டுவிட்டு நான் போய் அந்த ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டு டீடாக்சிஃபை பண்ணிக்கிட்டேன் என் பாடியை. டீடாக்ஸ் சத்தியமா உங்க பாடி நீங்க எந்த ஒரு ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கிட்டாலும் டீடாக்சிஃபிகேஷன்றது நடக்காது. அன்லஸ் அதர்வைஸ் யூ இன்டகிரேட் யுவர் பாடி சிஸ்டம் வித் நேச்சர். சரிங்களா? உங்களுடைய எஸ்இஎன் நினைக்காத வரைக்கும் உங்களுடைய சர்க்காடியன் ரிதம் வந்து இந்த பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த BMAL1 ஜீன் அண்ட் கிளாக் ஜீனோட இணையாத வரைக்கும், இந்த புரதங்கள் சுரக்காத வரைக்கும், இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் நான் சொன்ன செரட்டோனின், மெலட்டோனின் இல்லையா, இதனுடைய மெக்கானிசம் நடக்காத வரைக்கும் பாடியில டீடாக்சிஃபிகேஷன் ஒன்றும் நடக்காதுங்க. சரிங்களா? மார்பிட் அக்குமுலேஷன், நீங்க சாப்பிடக்கூடிய உணவும் கழிவாக உடல்ல சேரும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகளும் சரிங்களா பை ப்ராடக்ட்ஸாக உள்ள வந்து மெட்டபாலிக் வேஸ்டாக உள்ள தேங்கும். அப்ப மேலும் மேலும் பாடிக்கு வந்து ஒரு அடிஷனல் பர்டன் லோட அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்ப லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், சரிங்களா, ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப ரொம்ப ஒரு முக்கியமாக சொல்றேன், இந்த எஸ்இஎன் நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரெயின் பேஸ்மேக்கர் நிர்வகிக்கக்கூடிய மிக முக்கிய 3 உறுப்புகள். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா லிவர். அப்ப டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னா இந்த எஸ்இஎன்ற பேஸ்மேக்கர் ஒழுங்கா செயல்படணும். 2வதாக உங்களுடைய ஹார்ட். இன்னைக்கு இளம் வயது மாரடைப்பு மரணங்களை நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன் நடக்குது? இந்த எஸ்இஎன் பாதிப்பு அந்த இடத்துல நடந்திருக்கு. இல்லைன்னா இளம் வயதில் நடக்க வேண்டிய அவசியம். எஸ்இஎன்றது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமாக இதை நிர்வகிக்கக்கூடியது ஸ்லீப் வேக் சைக்கிள். முறையாக உறங்கி முறையாக எழ வேண்டும், நேரத்திற்கு படுக்க வேண்டும், போதுமான அளவு உறக்கம் இருக்க வேண்டும். இதெல்லாமே முக்கியமானது இதுல. சரிங்களா? அப்ப இந்த 3ஐயுமே 2. 3வதாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த இறப்பை மற்றும் ஜீரண மண்டலத்துல கீழே வரக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகளுடைய வளர்ச்சி, அதன் வளர்ச்சி மூலமாக அவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நற்பயன்கள், இதை எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த எஸ்இஎன் சொல்லக்கூடிய நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ்மேக்கர். சரிங்களா? அப்ப இப்ப மெலட்டோனின் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இது குறைபாடாக இருக்கும்போது இதை எல்லாத்திற்கும் மேல மிகவும் முக்கியமாக இந்த மெலட்டோனின் யாருக்கு ரொம்ப இன்னும் கம்மியா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க. ட்ரக்ஸ் நான் சொல்லக்கூடியது ஒரு சில மருந்து மாத்திரைகள். இப்ப இதய கோளாறுகளுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீட்டா பிளாக்கர்ஸ், ப்ரெஷருக்காக நீங்க போட்டுக்கிற பீட்டா பிளாக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். NSAIDs நம்ம சொல்லக்கூடிய நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், வலி நிவாரண மாத்திரைகள், இவை வந்து மெலட்டோனின் செக்ரீஷனை கம்மி பண்ணும். சரிங்களா? சோ இத்தகைய நிலைகள்ல உங்களுக்கு உறக்கம் அப்படின்றது பாதிப்பை கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தூக்க மாத்திரையை சேர்த்து போட்டுக்கிறது. இது டோட்டலாவே வந்து இந்த ஆக்சிஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். அப்புறம் தூக்க மாத்திரை இல்லாம உங்களால தூங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போவதற்கு காரணம் இதுதான். அதிகபட்சம் 21 டேஸ் ரீசெட்டிங் அப்படின்றது எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கையான முறையில உங்களுடைய உடலை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். நீங்க நம்ப வேண்டியது உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய எஸ்இஎனாக இருக்கக்கூடிய இந்த பேஸ்மேக்கர், பிரெயின் பேஸ்மேக்கரை தான் நீங்க நம்ப வேண்டும். சரிங்களா? ஓகே. சோ இதுதான் மிக முக்கியமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விஷயத்துல. சரி, இப்ப இது எல்லாமே இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் சொன்ன லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரிசப்ஷன் இல்லையா இன்டு த ப்ரோக்ரசிவ் ப்ராசஸ் ஆஃப் அவர் எஸ்இஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய இந்த எஸ்இஎன் சொல்லக்கூடிய இந்த முக்கியமாக இந்த சுப்ரா சாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணி நிர்வகிக்கிறது நம்ம உடல்ல சர்க்காடியன் ரிதத்தை, அதை பொறுத்து ஆரோக்கியம். சரி, ஓகே. இப்ப அடுத்து குரோனோடைப்னு சொல்லுவோம். குரோனோடைப் அப்படின்றது உங்களுடைய இந்த உடல்நிலைகள்ல உங்களுடைய ஆற்றல் மேம்படுத்துதல் மூலியமாக அந்த செயல்பாட்டிற்கு நீங்கள் உங்களை வந்து எப்படி முறையாக இயக்கிக் கொள்கிறீங்க அப்படின்னு பாக்குறது ஒரு குரோனோடைப் அப்படின்னு சொல்றோம். குரோனோடைப்ஸ்னா பகல் பொழுதுல இருந்து இரவு வரைக்கும், இரவுல இருந்து நடுநீசி வரைக்கும் அப்படின்னு வெவ்வேறு காலநிலைகள்ல நீங்க வந்து என்ன மாதிரி செயல்பாடுகள்ல உங்கள்கிட்ட வந்து வெளிப்பாடுகள் இருக்கிறதுன்றத குரோனோடைப்னு சொல்றோம். இந்த குரோனோடைப்பை பேஸ் பண்ணி
சரிங்களா? மனித இனத்தை வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மிருகங்களாக ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு ரிசர்ச் வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ மனித இனத்தை 4 வகையான மிருகங்களோட ஒப்பிட்டு பார்த்து அந்த ரிசர்ச் கொடுக்குறதுல நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கரடி. இந்த கரடி வகைகள் வந்து 55% மனிதர்கள் வந்து இந்த டைப்ல தான் இருப்போம். பியர் டைப். சரிங்களா? இந்த பியர் டைப் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் சைக்கிளோட சின்க்ரனைஸ் ஆகியிருப்பான். சோலார் சைக்கிள்ன்றது சூரியன் உதிக்கும் போது எழுவது, சூரியன் அஸ்தமிக்கும் போது உறங்க செல்வது. இது 55% பாப்புலேஷன் இப்படித்தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏன் சார் நோய் வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டாங்க இந்த சர்க்காடியன் ரிதத்துல சிஸ்டமிக்கா நாம சொல்லக்கூடிய முறைகள்ல அப்படின்னா டெஃபினட்டா அதுல அவங்களால மீண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கம். சிங்கத்தோட கம்பேர் பண்றான். இது ஒரு 15ல இருந்து 20% பாப்புலேஷன்ல நம்ம மக்கள் வந்து மனிதர்கள் இந்த மாதிரி இருப்பான். இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பகல் பொழுது பூரா ரொம்ப ஆக்டிவா இருப்பான். சிங்கம் வந்து பகல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும், வேட்டையாடும். அடுத்து மதிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆயிருவோம் மதியம். ஆனா நம்ம பியர் டைப் எப்படின்னா பகல் பொழுதுல என்ன ஸ்ட்ரென்த்ல இருந்தானோ அதே ஸ்ட்ரென்த் ஈவினிங் அஸ்தமிக்கிற வரைக்கும் அதே ஸ்ட்ரென்த்ல இருப்பான். அஸ்தமிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேலையை பார்க்க மாட்டேன் போட்டு போயிடும். ஸோ இது பியர் டைப். அடுத்து லயன் டைப் சொல்லிட்டேன். அடுத்து உல்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஓநாய்கள் வகை. இந்த ஓநாய்கள் வகையில 15ல இருந்து ஒரு 20% பாப்புலேஷன் நம்ம மனித இனம் இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து காலையில எல்லாம் எனர்ஜியே இருக்காது எதுவுமே செய்யறதுக்கு. மைண்ட் வேலையும் செய்யாது. ஆனா அஸ்தமிச்சிருச்சுன்னா இப்பதான் அவனுக்கு வேலையே செய்ய ஆரம்பிக்கும் மைண்ட். ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவா மாறிடுவோம் ஈவினிங்ல. ஸோ இவங்க வந்து உல்ஃப். இவங்களுக்கு வந்து உறக்கம் அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா சாயங்காலம் தானே ஆக்டிவே ஆகுறான். இப்ப நேச்சுரலா என் பாடியில மெலட்டோனின் கம்மியாயிரும். செரட்டோனின் லெவல் பீக் ஆகிட்டே இருக்கும். கார்டிசோலோட அளவு பீக் ஆகிட்டே இருக்கும். அப்ப டெஃபினட்டா வந்து உல்ஃப் டைப் எல்லாமே வந்து பாதிப்புக்கு ஆளாவாங்க. இவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே யூஸ்ட்ரஸும் டிஸ்ட்ரஸும் கலந்து கலந்து வரும். நான்காவது டைப் வந்து டால்பின்ஸ் சொல்லுவோம். டால்பின்ஸ் இந்த டால்பின் மீன்களோட 10% நம்மளுடைய இனத்தில் மனித இனத்தில் வந்து 10% பேர் இப்படிதான் இருக்காங்க டால்பின். அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் கிடையாது இல்லையா? ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுக்கிறது, இன்னொரு நாளைக்கு 12 மணிக்கு படுக்கிறது, அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறது, 2 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்ல 9 மணிக்கு எந்திரிக்கிறது. இந்த மாதிரி டோட்டல் டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஸ்லீப் வேக் சைக்கிள் இது நடக்கிறது. இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய உறக்கமின்மை இது ஒரு நோயாகத்தான் பார்க்க வேண்டும். பகல் பொழுதுல இவனுக்கு ஆற்றல் உடல்ல எனர்ஜியே இல்லாம இருக்கும். இந்த சரிங்களா? இது முக்கிய காரணமாக நம்ம பார்க்கக்கூடிய குரோனோடைப்ஸ். இந்த குரோனோடைப்ஸ்ல வந்து நம்ம பியராக இருக்கிறது பெஸ்ட் எப்பவுமே. ஹோல் டே இல்லையா? ஏன்னா அந்த குரோனாலஜிக்கல் கிளாக்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேர காலகட்டங்களிலும் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளியின் வீரியம் அப்படின்றது நம்ம உடல்ல நம்முடைய மூளையில ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய எஸ்சியனாக இருக்கக்கூடிய இந்த பிரெயின் இந்த பிரெயினுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எஸ்சியன் நம்ம சொல்லக்கூடிய இந்த பேஸ்மேக்கர் இதை இயக்குவதற்கு அத்தியாவசியமாக தேவை. அதுக்கு இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் மாறுபட மாறுபட நம்மளுடைய உள்ள கம்ப்ளீட் சிஸ்டமிக் கோஆர்டினேஷன் நடக்குது. புரியுதுங்களா? இப்ப மெலட்டோனின் அதிகரிக்கும் போது உறக்கம் வரும் உங்களுக்கு. அப்ப இரவு பொழுதில் உறக்கம் வருகிறது. இரவு பொழுதில் நீங்கள் உறங்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த மெலட்டோனின் வந்து என்ன பண்ணும்? ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னேன். உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனையை உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை அழிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லையா? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பூராத்தையும் கிளியர் பண்ணிடும். சரிங்களா? சோ இது பூராமே ஒரு ஸ்கேவெஞ்சர் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி கிளியர் பண்ணிடும் எல்லாத்தையும். அடுத்து ஹை இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை பூராத்தையும் சமன் செய்து விடும். சரிங்களா? ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹார்மோன் சமநிலை தவறுதலை எல்லாத்தையும் சீர்படுத்தி விடும். அப்ப இதுக்கு நைட்டு நீங்க தூங்கணும். அப்ப நைட்டு நீங்க தூங்கினா தான் உங்களுக்கு மெலட்டோனின் சுரக்கும். மெலட்டோனின் சுரந்தா தான் உங்களுக்கு உறங்க முடியும். அப்ப எதெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மெலட்டோனின் உங்களுக்கு சுரக்க போகிறது. ஆனா இன்னைக்கு மெலட்டோனினும் மாத்திரையாக வந்துருச்சுன்றதான் வருத்தத்தக்க ஒரு விஷயம். அப்ப உறங்குறதுக்கு மெலட்டோனின் மாத்திரையை போட்டுக்கிறது இல்லையா? ஓகே ஃபைன் ரைட்டுங்க. இப்ப இவ்வளவுதான். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த உறக்கம் பற்றி நம்ம பேசணும். மெலட்டோனினை சின்க்ரனைஸ் பண்ணி நான் சொன்னேன். அப்ப உறக்கம்னு சொல்லும் போது உறங்கும் நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான உறக்கம் அது சொல்லுவோம். ஒன்னு வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், இன்னொன்னு நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அதாவது நீங்க உறக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சைக்கிள்ல சொல்லலாம். ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 நிமிடம் கொண்ட ஒரு சைக்கிள் உங்களுடைய உறக்க நிலைகள்ல மாறி மாறி 90 வரும். 90ன்றது என்ன? 1.5 மணி நேரம்.
1.5 மணி நேரத்துக்கு ஒரு சைக்கிள் உறக்கம் அப்படின்றது. 1.5 மணி நேரம் முடிஞ்சு அடுத்த 1.5 மணி நேரம் அடுத்த சைக்கிள், அடுத்த சைக்கிள், அடுத்த சைக்கிள் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல இந்த ஆர்இஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் இருக்கு பாருங்க. இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்பினுடைய சதவீதம் 20ல இருந்து 25% நடக்கும். நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் நம்ம சொல்லக்கூடிய இந்த உறக்கமானது 75ல இருந்து 80% நடக்கும் நம்ம உடல்ல. இது எல்லாமே சைக்கிள் நடக்கும். இப்ப ரெம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் நீங்க உறங்குறீங்க போய் படுத்த உடனே. சரிங்களா? இது எப்படி வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ரெம் அப்படி இருந்து நான் ரெம்ல இருந்து ரெம்முக்குள்ள போகும் உறக்கம். அப்ப நான் ரெம்ல வந்து 3 நிலைகள் இருக்கு. N1, N2, N3 அப்படின்னு சொல்லுவோம் நான் ரெம்ல. இது சுமார் நீங்க ஒரு 8 மணி நேரம் உறங்குறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் நான் ரெம் ஸ்லீப். இந்த 6 மணி நேரம் சைக்கிள்ல பிரிச்சுக்கோங்க. 90, 90, 90. அப்ப 4 சைக்கிள் வரும். இந்த நான் ரெம் ஸ்லீப் 4 சைக்கிள். ரெம் ஸ்லீப் ஒரு சைக்கிள் 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க தூங்கி விழிச்சிடுறீங்க. இப்ப இந்த உறக்கத்தின் போது என்ன நடக்குது? நான் ரெம்மும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது உடல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, N1 அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ரெம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லைட்டா இருக்கும். இந்த N2 அப்படின்றத ஸ்பிண்டில் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் ஸ்லீப். சரிங்களா? ஆரம்ப நிலை தீட்டா. அடுத்து N3 அப்படின்றது டெல்டா. இதுதான் ஆழ்நிலை உறக்கம். டீப் ஸ்லீப்ல இருப்பீங்க இந்த டைம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். சரிங்களா? சோ இந்த ரெம் ஸ்லீப்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க பிரெயினுடைய ஆக்டிவிட்டி இப்ப அதிகமாகும். உங்களுக்கு நினைவுல வைத்துக் கொள்ளக்கூடிய கனவுகள் எல்லாமே தோன்றும். உங்களுடைய மசில்ஸ் பூராமே பெராலிசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன். பெராலிசிஸ் என்ன? வாதம் இழுத்துக்கிடும். அப்படின்னா ஏன் அப்படின்னா உங்களை இயக்க விடாது. உங்களை இயங்க விடாமல் செய்யக்கூடிய அந்த மசில் பெராலிசிஸ்ன்றது இந்த ரெம் ஸ்லீப்ல நடக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு கனவு வரும் இல்லையா? இந்த கனவுல ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு ஓடணும்னு நினைப்பீங்க. கத்தணும்னு நினைப்பீங்க. கத்த முடியாது. கையை தூக்கிட்டு ஓடணும். காலை வச்சுட்டு ஓடணும்னு நினைப்பீங்க. கை கால் அசைக்க முடியாம இருக்கும். அதுதான் நீங்க உணரக்கூடிய இந்த ரெம் ஸ்லீப்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பெராலிட்டிக் கண்டிஷன். சரிங்களா? அப்போ ஒரு உறக்கமானது எப்படி இருக்க வேண்டும்? நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நான் ரெம் N1, N2, N3 ஃபாலோட் பை ரெம் அப்படி இருந்தால் மட்டுமே இது முழுமையான உறக்கமாக இருக்கும். உங்க பாடியில இந்த செரட்டோனின் மெலட்டோனின் செக்ரீஷன் வந்து ப்ராப்பராக நடைபெற முடியும். அப்படி இல்ல அப்படின்னா டிஸ்ரப்ஷன் ஆஃப் செரட்டோனின் மெலட்டோனின் லீட்ஸ் டு டிஸ்ரப்ஷன் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் SCM, தட் இஸ் யுவர் பிரெயின். பிரெயின்ல இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர் டிஸ்ரப்ஷன், சர்க்காடியன் ரிதம் டிஸ்ரப்ஷன். இந்த டிஸ்ரப்ஷன் நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா பாடியில சிஸ்டமிக் டிஸ்ரப்ஷன். உங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, உங்க இம்யூன் சிஸ்டம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, உங்களுடைய growth இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, உங்க பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இது எல்லாமே இந்த இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய இம்பேலன்ஸ் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு? ஸ்லீப் வேக் சைக்கிள நீங்க டிஸ்டர்ப் பண்ணதுனால வந்துச்சு. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த NREM அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா இந்த NREM ஸ்லீப்ல வந்து N1, N2, N3 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு 4 சைக்கிள் நம்மளுடைய உறக்கத்துல வந்து கண்டினியூ ஆகும். இது நடக்கிறது ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இது எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா பிசிக்கல் ரீஸ்டோரேஷன். பாடியில ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் அலர்ச்சி சொல்றோம் பாத்தீங்களா? இந்த அலர்ச்சியை பூராத்தையும் போக்கி களைப்பை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலைசேஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இந்த பிசிக்கல் ரீஸ்டோரேஷனுக்கு இது தேவை. ரெண்டாவது இந்த NREM ஸ்லீப் தான் வந்து உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸை திருப்பி கொண்டு வரும். இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய உங்க ஹார்மோன பேலன்ஸ்க்கு இதுதான் கொண்டு வரும். உங்களுடைய மெமரி கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க அறிவு சார்ந்த வளர்ச்சிகள், அறிவு சார்ந்த நினைவுகள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணக்கூடிய மெமரி கன்சாலிடேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்ல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீடாக்சிபிகேஷனுக்கு NREM ஸ்லீப் முக்கியம். நீங்க இதையும் வாங்கி குடிக்க வேண்டாம். எதையோ நீங்க மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு டீடாக்ஸ் பண்றேன்னு நீங்க செய்ய வேண்டாம். கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம். நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எந்திரிச்சாலே போதும். இத்தனை விஷயம் நடக்கும். சரிங்களா? இது நானா வந்து கதையா உங்கள்ட்ட சொல்ல. தீஸ் ஆர் ஆல் சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்ஸ். சரிங்களா? நிறைய ரிசர்ச்சஸ் எவிடன்சஸோட இன்னைக்கு இருந்த போதிலும் இதை ஏன் இன்னைக்கு மருத்துவத்துறையில இருந்து எடுத்து கொண்டு போய்
ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா டியூ டு இன்டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல். சரிங்களா? இன்டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல்னால இன்னைக்கு உருவானது தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். சரியா? டாக்டர் சொல்லத்தான் செய்றாங்க. எக்சர்சைஸ் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு படுங்க, இல்லையா? ஒரு சின்ன தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. சரிங்களா? நல்ல சந்தோஷமாக மனம் விட்டு எல்லாரோடையும் பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. இது எல்லாமே சொல்லத்தான் செய்றாங்க. ஆனா எத்தனை பேர் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? யாருமே இதை முறைப்படுத்தி இதற்கான நேரத்தை ஒதுக்கி ஷெட்யூல் பண்ணி யாரும் இதை பண்ணாதன் காரணமாகவே இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல நிறையவே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல எல்லாமே இன்னைக்கு என்னென்ன மருந்து மாத்திரைகளை நீங்க லைஃப் லாங்கா எடுத்துக்கணும் டாக்டர் சொல்றாங்களோ அது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மாற்றங்களை இன்றிலிருந்து நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நினைவுகளோடு நம்ம பயிற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக எந்த ஒரு நோயையும் நம்மால் வெல்ல முடியும். சரிங்களா? அப்ப இந்த என்ஆர்இஎம் ஸ்லீப் ரொம்ப முக்கியமானது. கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன் உங்களுடைய இருதயத்திற்கும் அத்தியாவசியமாக தேவை. 8 மணி நேர உறக்கம்ன்றது கண்டிப்பாக தேவை. காரணம் என்ன? ஐயா N1, N2, N3 இந்த 3மே 6 மணி நேரம் எடுத்துக்கணும். அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா REM ஸ்லீப் அது ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 7 முதல் 8 மணி நேரம் கூட உறக்கம் இல்லைன்னா நீங்க நிச்சயமாக உடல் ரீதியாக பாதிப்பை சந்திப்பீர்கள். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்ப NREM எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்க யூஸ் பண்ற காஃபி, சரிங்களா? டீ குடிச்சுக்கலாம். காஃபி குடிச்சீங்கன்னா NREM டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். மெலட்டோனின் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சஸுக்கு கிரியேட் இதுவே முதல் முக்கிய காரணமாக அமையும். அடுத்து நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரெட், ஆல்கஹால் முக்கியமாக. சரிங்களா? இது எல்லாமே NREM அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம செல்போன்ல இருக்கக்கூடிய ப்ளூ லைட், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ட்ரெஸ், நம்ம மனதிற்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா? மன அழுத்தம் இல்லையா? இந்த மன அழுத்தம் நாளைக்கு கார்டிசோல் செக்ரேஷனை அதிகரிக்கும், மெலட்டோனினை கம்மி பண்ணும், ஸ்லீப் வேக் சைக்கிளை பாதிக்கும், SCN அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கரை செயல்பட விடாம பண்ணும், சர்க்காடியன் ரிதம் பாதிப்படையும். இதன் மூலியமாக மிகப்பெரிய உடல் பாதிப்பை நாம் சந்திக்க நேரும். சரிங்களா? அப்ப செடேட்டிவ்ஸ், தூக்க மாத்திரைகள் போடுறது, NSAIDs போடுறது முக்கிய காரணம். இர்ரெகுலர் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உறக்குவதற்கும் விழிப்பதற்கும் ஒரு முறையான ஒரு நேரத்தை நாம குறித்து வச்சு நம்ம செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில இருக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் கிளாக் பாத்தீங்களா, அது உங்களை தூங்க கொண்டு போகும். காலையில கரெக்டா தட்டி எழுப்பும். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். அலாரம் வச்சுக்கிட்டு அலாரம் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கும். அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. வீட்டுல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் எந்திரிச்சு அலாரத்தை போய் அமுத்துவார். அலாரம்ன்றது எதுக்கு வைக்கிறீங்க? உங்க பாடியே இருக்கலே ஒரு ஹை இன்டெலிஜென்ட் சிஸ்டம். பெரிய அலாரம் உங்க பாடியில இருக்கு. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை மறந்து நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஒரு கிளாக்கை நம்பி அதுல அலாரம் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாடி அலாரம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இல்லையா? அந்த டேமேஜ் ஆனதுனால தான் உங்களுக்கு வெளியில நீங்க வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் அலாரத்துக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, எந்திரிக்க முடியல உங்களால. இது ஒன்றே போதும், நீங்க டோட்டலா உங்க பாடியில இந்த SCN நம்ம பார்க்கக்கூடிய HPA ஆக்சிஸ் பாதிப்பு நடந்து விட்டது அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் இந்த ஒரு விஷயத்துல. சரிங்களா? ரைட். இப்ப ஹீலிங் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் இது எல்லாத்தையும் எப்படி சார் சரி பண்ண முடியும்னா, லைட், ஒளியை நம்புங்கள். சரிங்களா? நீங்க வெளியை திறந்து வைத்திருந்தாலும் வெளியே மூடி வச்சிருந்தாலும் இந்த ஒளி அப்படின்றது உங்க மூளையில இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய SCN நாம சொல்லக்கூடிய இந்த பிரெயின் பேஸ்மேக்கரை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமாக சர்க்காடியன் ரிதத்தை நல்ல ஒரு தாளமாக உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பலதரப்பட்ட இயக்கங்களுக்கு, இயக்கவியலுக்கு, சரிங்களா, முன்மொழிஞ்சு அதன் மூலியமாக நல்ல ஒரு இயக்கத்தை கொண்டு ஆரோக்கியம்ன்ற நிலையில உங்களை என்றென்றும் வைத்திருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா RGBன்னு சொல்லுவோம். ரெட், கிரீன், ப்ளூ லைட். சரிங்களா? சோ இது எல்லாமே நானோமீட்டர்ல நம்ம பார்க்கையில ப்ளூ லைட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வேவ் லென்த். சோ இது பாடியில நிறைய டேமேஜஸ் காஸ் பண்ணக்கூடியது. ரெட் லைட் ரொம்பவே நல்லது. இது பகல் பொழுது சூரிய ஒளியில நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இன்ஃப்ராரெட் லைட்டு. அல்ட்ரா வயலட் ரேஸுமே நல்லதுதான். நம்மளுக்கு விட்டமின் D3 உருவாவதற்கு அல்ட்ரா வயலட்ஸ் UV ரேஸ் தேவை. சோ இது எல்லாமே லைட்டை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப நிறைய பேருக்கு இந்த செஷன்ல ஒரு டிப்பு, ஒரு நல்ல ஒரு
ஆலோசனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு டயபிட்டிஸ்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஹார்மோனல் டிஸ்ரப்ஷன் தான் அது. ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது அப்படின்றதுக்கு முன்பாக எந்தெந்த டயத்துல நம்மளுக்கு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் நன்றாக இருக்கும். நம்மளுடைய இயக்கத்திற்கு தேவையானது. 2வது மதிய நேரத்துல ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஈவினிங் டயத்துல பார்த்தீங்கன்னா, ரெட் லைட்டும், ஆம்பர் லைட்டும் நிறையவே கிடைக்கும் நம்ம சிஸ்டத்துக்கு. இந்த லைட் ஒண்ணு போதும் உங்க உடலை ஆரோக்கியமான நிலைகள்ல மீட்டெடுப்பதற்கு. சரிங்களா? இதை ஒரு விஷயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பகல் பொழுதிலேயோ இல்ல மதிய பொழுதிலேயோ நீங்க உறக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது உங்க பாடியில நீங்க நிறைய ஹெச்பிஏ ஆக்சிஸ் டிஸ்ரப்ஷனை உண்டு பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா? மதிய உறக்கம், பகல்ல உறங்குறது, இவை இரண்டுமே நிறைவான உறக்கம் கிடையாது. ஏன் நிறைவான உறக்கம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? நான் ரெம் ஸ்லீப் இல்லையா? நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்ல 3 நிலை இருக்கு. N1, N2, N3. N1 அப்படின்றது தீட்டா, N2 அப்படின்றது ஸ்பிண்டில், N3 அப்படின்றது டெல்டான்னு சொன்னேன். இது 3 முடியறதுக்கே 6 மணி நேரம் வேணும். 6 மணி நேரம் முடிஞ்சு ரெம் ஸ்லீப்ன்றது கண்டினியூ ஆகணும். அனதர் 1.5 to 2 hours. இது 8 மணி நேரம் முடிந்தால் மட்டுமே அது நிறைவான உறக்கம். இது நடந்தால் மட்டுமே முழுமையாக இந்த மெலட்டோனின் அப்படின்றது அதனுடைய ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இல்லையா? அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ், ஹார்மோனல் ரெகுலேட்டரி எஃபெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அரையும் குறையுமாக நீங்க தூங்கி எழும்போது எல்லாமே ஹெச்பிஏ ஆக்சிஸ் பாதிப்பை சந்திக்கும். அதனால உறக்கம் அப்படின்றது மதிய வேளையில நீங்க தூங்குனீங்கன்னா நோயாளி ரோகி. பகல் பொழுதுல தூங்குனீங்கன்னாலும் அது உடலுக்கு தீங்கைத்தான் விளைவிக்கும். அடுத்து முக்கியமாக நியூட்ரிஷன். இப்ப இந்த சிஸ்டத்துல ரீஸ்டோரேஷன்ல பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த எஸ்சிஎனை எப்படி சார் ஆக்டிவேட் பண்றது? முறையான உணவு, முறையான உணர்வு, அடுத்து முறைப்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு, உணர்வு, உடற்பயிற்சி, இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. அப்ப இந்த மூணுக்குமே என்ன தேவை? ஒரு நெறிமுறை அப்படின்றது தேவை. There should be a principle, there should be a procedure, there should be a schedule. இல்லையா? அப்ப அதிகாலையில எழுந்திருக்க வேண்டும், அந்தி மாலையில உறங்க செல்ல வேண்டும், இடைப்பட்ட வேளையில உறங்கி விடாமல் நாம் இருக்க வேண்டும். இதுவே ஆரோக்கியம். அப்ப 6 to 10 மணி காலையில 6 o'clock இருந்து பகல்ல 10 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பாடியில இந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் ஹைலி சென்சிட்டிவா இருக்கு. அப்ப சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க இந்த வேளையில சாப்பிடுங்க. 6ல இருந்து 10 மணிக்குள்ள. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 11ல இருந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 2 மணி வரைக்கும் என்ன ஆகும்? இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். அடுத்து 3 to 6 இன்னும் கம்மியாகும். 7 to 10 நிறைய கம்மியாயிரும். 11ல இருந்து நைட்டு 11ல இருந்து 5 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா போயிடும். இப்ப நீங்க உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையில ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஈட் லைக் எ கிங் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா? காலையில நீங்க ஒரு விரதத்தை உடைக்கிறீங்க, ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஷெட்யூல்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதை உடைக்கும் போது பகல் பொழுதுல நீங்க எடுக்கக்கூடிய உணவுன்றது இம்மீடியட்டா என்ன ஆகும்? குளுக்கோஸ் சென்சிட்டிவிட்டியோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டினால குளுக்கோஸ் போதுமான அளவு அனைத்து செல்லுகளுக்கும் செல்லும். உங்க பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன் சிஸ்டம் எல்லாமே நன்றாக இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜி இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு டயர்ட்னஸா இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா போதுமான அளவுக்கு இந்த எனர்ஜி கிரியேஷனுக்கு போதுமான ரா மெட்டீரியலா இருக்க வேண்டிய குளுக்கோஸ் செல்ஸ்குள்ள என்டர் ஆகல. இதனால என்ன ஆகுது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒண்ணு டெவலப் ஆகுது. காலப்போக்கில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எங்க போய் முடியுது? ஹெச்பிடி நம்ம சொல்லக்கூடிய ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸை பாதிக்குது. இப்ப தைராய்டு டிசீஸும் சேர்ந்து வருது. உங்களுக்கு சுகர் வந்துச்சு, தைராய்டு வந்துச்சு, ஒன்னொன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ டோட்டலா நான் சொன்ன மாதிரி எல்லா ஆக்சிஸுமே பாதிப்படையும். ஸோ இதை சமன் செய்து கொள்வதற்கு நான் சொன்ன மாதிரி முறையான உடற்பயிற்சி, நல்ல முறையான உணர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் செய்து உங்களுக்கான வாழ்க்கையை முறையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாமே சிஸ்டமிக்கா நாம செய்தா நிச்சயமாக நம்மளால எந்த ஒரு நோய் நிலையிலிருந்து மீண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் such a long time. ஸோ மீண்டும் ஒரு லைவ் செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல்.